கோவை அரசு மருத்துவமனை மற்றும் ரயில் நிலையம் அருகே பகல் நேரத்திலேயே கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு மது பாட்டில்களை விற்பனை செய்து வரும் மாற்றுத்திறனாளி ஒருவரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை ரயில் நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனை பகுதிகளில் இயங்கி வந்த அரசு டாஸ்மாக் கடைகள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டன. இந்நிலையில் அதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட மாற்றுத்திறனாளி ஒருவர் அப்பகுதியில் ரகசியமாக கள்ளச்சந்தையில் மது பாட்டில்களை பதுக்கி வைத்து பகல் நேரத்திலேயே விற்பனை செய்து வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. வெளியூர்களில் இருந்து கோவை அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளின் உறவினர்கள் மற்றும் ரயில் நிலையம் வழியே பயணிப்பவர்களை குறிவைத்து கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்து வருகிறார். இதனை அப்பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் தனது செல்போனில் படம் பிடித்து இணையத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்து வரும் நபர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை அரசு மருத்துவமனை மற்றும் ரயில் நிலையம் அருகே பகல் நேரத்திலேயே கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு மது பாட்டில்களை விற்பனை செய்து வரும் மாற்றுத்திறனாளி ஒருவரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை ரயில் நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனை பகுதிகளில் இயங்கி வந்த அரசு டாஸ்மாக் கடைகள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டன. இந்நிலையில் அதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட மாற்றுத்திறனாளி ஒருவர் அப்பகுதியில் ரகசியமாக கள்ளச்சந்தையில் மது பாட்டில்களை பதுக்கி வைத்து பகல் நேரத்திலேயே விற்பனை செய்து வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. வெளியூர்களில் இருந்து கோவை அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளின் உறவினர்கள் மற்றும் ரயில் நிலையம் வழியே பயணிப்பவர்களை குறிவைத்து கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்து வருகிறார். இதனை அப்பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் தனது செல்போனில் படம் பிடித்து இணையத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்து வரும் நபர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.